Hi, welcome to Golden Academy. In this section நாம பார்க்க போறது CSS ல borders எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? So அப்பதான் இந்த டாபிக் நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி CSS ல ஆக்சுவலா இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் HTML and CSS கம்பைன் பண்ணியே. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் இன்னும் நல்லா கிளியராகவே புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ பார்டர்னா என்ன ஆக்சுவலாக? இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நம்ம அவுட்லைனில் வந்துட்டு போடுவோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்றதுக்காக. ஸோ சேம் அதே தான் ஒரு HTML இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு நான் வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணணும், ஒரு பார்டர் போட்டு நான் வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த பார்டர்ஸ்லையுமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக்ஸ் பார்டர் டைப் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்டரோட ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ ஒரு பார்டர் போடுறோம் அப்படின்னா அந்த பார்டரில் என்னென்ன டைப் ஆஃப் வந்துட்டு ஸ்டைல் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளே வந்துட்டு பார்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வெறும் சாலிட் ஒரு லைனாக போடுவோம். சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி டாட்டடாக போடுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாம் தான் பார்டரோட ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஓகேவா? தென் பார்டரோட வித்து அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த பார்டரோட திக்னஸ், இப்போ வந்துட்டு பார்டர் வந்துட்டு எப்படி போடலாம், உள்ளியாகவும் போடலாம், இல்லை வந்துட்டு பட்டையாகவும் போடலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்டரோட திக்னஸ் அதை வந்துட்டு சொல்றது தான் வித்து அப்படின்றது. ஓகேவா? தென் அந்த பார்டரோட கலர். ஓகேவா? ஸோ எந்த பார்டர் வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றதுமே வந்துட்டு பார்டர் கலரை நம்மளால வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? தென் இது வந்துட்டு பார்டரோட ஸ்டைல்ஸ். எனக்கு வந்துட்டு என்ன எப்படி வேணும், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சாலிடாக போடுவோம், தென் டேஷ்டாக போடலாம், தென் க்ரூவ், ரிட்ஜின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்டரோட ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் border.html. ஓகேவா? ஸோ பேசிக் HTML சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ என்கிட்ட H1ல ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் வந்துட்டு வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. இதுக்கு இப்போ நான் பார்டர் போடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டைலில் என்னோட எலமெண்ட்டோட நேம் H1, அதை ஜஸ்ட் நான் கால் பண்ணிக்கிட்டேன். கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன போடலாம், இந்த இடத்துல என்ன ஃபஸ்ட்டு பார்டரோட ஸ்டைல். ஓகேவா? ஸோ இப்படி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்டர் ஸ்டைல் அப்படின்றது. ஓகேவா? பார்டர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே காட்டும். டாட்டடாக வேணுமா, இல்லை டேஷ்டா, டபுளான்னு சொல்லிட்டு. நான் இப்போ டாட்டட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள், சாரி, சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்திருக்கு, அந்த எலமெண்ட்டுக்குள்ளார அந்த பார்டர் டாட்டடாக வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன, பார்டரோட வித்து. ஓகேவா? ஸோ பார்டர் வித்து அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வித்து வந்துட்டு ஐ மீன் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு அந்த டாட்டடாக இருக்கிறதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்குது. இப்போ அதுவே எனக்கு வந்து நல்லா திக்காக நல்லா போல்டாக வேணும் அப்படின்னாக்கும் நம்ம அந்த வித்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்டர் வித்தில் நான் வந்துட்டு ஒரு 20 பிக்சல்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு 5, ஓகே 5 இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ முன்னே இருந்த அந்த ரவுண்டோட இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே வந்துட்டு போல்டாக நல்லாவே தெரியுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்டரோட கலர். ஓகேவா? ஸோ ஒரு பார்டருக்கு நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னாக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது வந்துட்டு இந்த ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம பார்டரோட கலரை நம்மளால வந்துட்டு கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மகிட்ட இருக்கிற HTMLோட எலமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்டர் போட்டுக்கலாம். ஓகேவா? இதை வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போது என்கிட்ட இன்னொரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ H3 அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் வந்துட்டு வெறுமான பார்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்டே அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 பிக்சலில் இருக்கணும், சாலிட். ஓகேவா? ஸோ சாலிட் அப்படின்றது லைன் மாதிரி இருக்கணும். தென் என்ன கலரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு க்ரீன் அப்படின்றது நான் கொடுத்துட்டேன்.
இப்படி தனித்தனியாக நம்ம கொடுக்கறதுக்கு இப்படி ஒரே லைனில் கொடுக்கறது தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? பார்டர் அது 5 பிக்சல் அதோட வித்தில் அந்த திக்னஸில் இருக்கணும். சாலிட் அதோட டைப் என்ன அப்படின்னா சாலிட் பார்டர் டைப்பு. என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை ரன் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஒரு லைனில் கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு அந்த பார்டரை வந்துட்டு HTML நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு 10 டைப் ஆஃப் பார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு சில குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஒவ்வொன்றத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதில் எதுவும் டவுட் அப்படின்னாக்கும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ்லி சப்போர்ட், எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் ஆல். பை.